குழந்தையிலையும் பெண் குழந்தைகிட்ட சொல்கிறார், பாப்பா இங்கே வா. சின்ன பிள்ளைய கூப்பிட்டா ஏதாவது வேலை கொடுத்தா அது செய்யாது, கோவப்படும். இதை எடுத்து அங்கே வையினா வைக்காது, கோவப்படும். விளையாட சொன்ன மகிழ்ச்சியாக விளையாடும். அதனால தான் இன்றைக்கி கல்வியையே என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? லேர்னிங் த்ரூ பிளேயிங்கிறான். கற்றல்ங்கிறதே எப்படி நடக்கும்னா விளையாட்டு மூலமாகவே சொல்லிக் கொடுக்கலாம்ப்பா. விளையாட்டுலேயே சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விளையாட கூப்பிட்டா பிள்ளைங்கள்லாம் வரும்ல. பாரதி அதை தான் சொல்கிறான், ஓடி விளையாடு பாப்பா. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ பாட்டுக்கு விளையாடுக்கிறான். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. சும்மா மட்டும் இருக்காதேன்னா, சும்மா உட்கார்ந்துருக்காத, ஓய்ந்து இருக்கல் ஆகாது பாப்பா. அடுத்தது சொன்னான் பாருங்க, பெரிய மனுஷனுக்கெல்லாம் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரையை ஒரு குழந்தைகிட்ட போய் சொல்றான் பாரதி. கூடி விளையாடு பாப்பா, எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்ப்பா. ஜாதி மதம் இனம் மொழி எந்த வேறுபாடும் கிடையாது, எல்லாருமா கூடி இருப்போம் வாங்க. கூடி விளையாடு பாப்பா. யாரையும் ஒரு பிள்ளைய வயது விடாதே, வையாதே. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஒரு குழந்தைய மறந்து கூட திட்டி விடாத, வைது விடாத அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். அதனால தான் நான் சொன்னேன், ஓய்ந்து இருக்கல் ஆகாது அப்படின்னு நான் தலைப்பு சொன்னேன். பாரதியாரே சொல்லுவார் ரொம்ப அழகா, என் வேலை என்ன தெரியுமான்னு கேட்குறான். அவன் வேலையை அவனே சொல்லிக்கிறான். நமக்கு தொழில் கவிதை. என் தொழில் என்ன தெரியுமா? கவிதை எழுதுறது தான். நமக்கு தொழில் கவிதை. அப்புறம் நாட்டுக்கு உழைத்தல், இந்த நாட்டுக்காக பாடுபடுறது தான். அடுத்தது சொன்னா, இமைப்பொழுதும் சோராது இருத்தல். ஒரு இமை நேரம்னா கண் இமைக்கிற நேரம், அந்த ஒரு நொடி பொழுது கூட சோர்வு இல்லாமல். இமைப்பொழுதும் சோராது இருத்தல், இது மூணு என்னுடைய வேலை. அது என்ன சொல்றான்? மனசுக்கிட்ட பேசுறான் பாரதி. அவன் மனசுக்கிட்ட அவனே சொல்றான், நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல். ஆமாம், இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் குடும்பத்தை எவன்டா பார்த்துக்குவா? அதுக்கு பணம் காசு வேண்டாம். அதுக்கு சொல்கிறான், உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான், சிந்தையே இம்மூன்றும் செய். நீ இந்த மூணையும் செய்யி, உன் குடும்பத்தை உமைக்கினிய மைந்தன் கணநாதன் விநாயகன் கவனிச்சுக்குவான்னு சொல்லி விநாயகர் பற்றி பாடுற பாட்டல்ல அப்படி சொல்கிறார். அந்த வகையில் பார்க்குற போது நாம் வாங்க பரவாயில்ல. ஈரோட்டுக்காரவங்களுக்கே என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, ஈரோட்டுக்காரவங்களே நினைச்ச உடனே வந்து உதவி செய்வாங்க. இப்போ தானே நம்ம ஈரோட்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், உடனே வந்துட்டார் பாருங்க. அதான் பெரிய சொல். அருமைக்கினிய என்னுடைய அருமை சகோதரர் ஈரோடு மகேஷ் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி. அவர் இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறார். விஜய் டிவியில் பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் இவர் வர்றதை பார்க்குற போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம பிள்ளை நல்லா இருக்கார். அப்படி வரணும். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி முன்னேறிக்கிட்டே இருக்கணும்.
இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இன்றைக்கி என் கூட அவர் பேசுகிறாருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், இவரை காமிச்சே சொல்லலாம், எல்லாருக்கும் இவரை காமிச்சே சொல்லலாம். ஓய்ந்திருக்கல் ஆகாது. ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாமல் உழைக்கிறதுனால தான் இந்த முன்னேற்றம் அவருக்கு கிடைச்சிருக்கு. சும்மா வந்தது அல்ல. சும்மா கிடைக்கல சுதந்திரம்னு சொல்கிறான், அந்த மாதிரி சும்மா வந்தது அல்ல அவருடைய முன்னேற்றம். அவர் உழைத்த உழைப்பு, இடைவிடாத உழைப்பு. நான் அதைத்தான் சொன்னேன், ஓய்ந்து இருக்கல் ஆகாது. பாரதியினுடைய வார்த்தை, ஓய்ந்து இருக்கல் ஆகாது பாப்பா. இப்போ அப்படி சொல்லிட்டு அவன் கடைசியில் என்ன சொல்கிறான் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது செய்யுங்கிறான். இப்போ நம்ம அருணகிரிநாதருடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா, அருணகிரிநாதர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிடலாம்னு நினச்சி கோபுரத்தில் ஏறி கீழே விழுறார். அவரை முருகன் தாங்கிக்கிறார். அப்பா அவர் ஒன்று சொல்கிறார். யார் சொன்னாங்களாம்? செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவன் பிறகவும் மாட்டான், சாகவும் மாட்டான். அவன் தான் முருகன். அவன் என்ன பண்ணானா, சும்மா இரு சொல்லற. சும்மா இரு. இவன் தற்கொலை பண்ணிக்க போறாரு. அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்றான், சும்மா இரு சொல்லற என்றாலுமே இன்னும் சொல்லிட்டான் முருகன். அருணகிரிநாதர் சொல்றார், இந்த மாதிரி முருகன் சொல்லிட்டான், சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லிட்டான். அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேங்கிற. அவன் என்ன சொன்னான்? சும்மா இருன்னதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியலையேங்கிறான். யாருக்கு? அருணகிரிநாதருக்கே தெரியலையா. நமக்கும் சும்மான்னா என்ன அர்த்தம்னு இன்னும் தெரியல. ஏன்னா சும்மாங்கிறத எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்துகிறோம், சும்மா சும்மா பயன்படுத்துகிறோம். சும்மா இரு அப்படின்னு என்ன அர்த்தம்? சும்மா இரு, பேசிக்கிட்டேங்கிறார் ஒருத்தர். சும்மா இருயா அப்படின்னா என்ன அர்த்தம்? போதும், நீ பேசி கழிச்சதெல்லாம் உட்கார் அப்படி நிறுத்து அப்படின்னு. சும்மா இரு, பேசாத, வேலை செய்யாதே, இருங்கிறதுக்கு சொல்கிறோம். அப்புறம் என்னத்துக்கெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். அன்னைக்கு இந்த படத்தில் சிவாஜி நடிச்சிருக்காரு பாரு, சும்மா பிச்சு வாங்கிட்டாரியா. அப்போ அந்த சும்மாவுக்கு என்ன அர்த்தம்? சும்மா பிச்சு வாங்கிட்டாரியா. இன்னொரு படத்தில் ஒருத்தர் நல்லா, யாரோ ஒருத்தர் நல்லா நடிக்கலை, அது சொல்கிறான், சும்மா கிடக்காம இவெல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறான். என்னங்க அப்போ அந்த சும்மாங்கிறதுக்கு என்னதான் அர்த்தம்? இந்த மாதிரி சும்மா சும்மா பேசாத அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிக்கடின்னு அர்த்தம். இப்படி பல்வேறு பொருள்களில் இன்னொன்று இருக்குது தெரியுமா? சும்மா அடிச்சிருக்கான் பாரு, பிரமிப்பு, ஆச்சரியம், அதுக்கு சொல்கிறான். இப்படி சும்மா இரு சொல்லற, சும்மா இருறாணி அப்படின்னு சொல்லி முருகன் சொன்னார். எனக்கு என்ன அர்த்தம்னு தெரியல அப்படின்னு அருணகிரிநாதர் கிடந்து தவிக்கிறார். நாம் சில பேர் சொன்னால் என்ன அர்த்தத்தில் நமக்கே சில சமயத்தில் நம்ம இப்போ பேசணுமே அதுக்கு என்ன அர்த்தம்னு நமக்கே தெரியல. என்னமோ பேசிடுறோம், என்னமோ சொன்னேன் ஆனால் அது இப்படி வரும்னு எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிறான். இப்போ ஒரு பையன் என்ன பண்ணுறான், திருவாரூரில் பஸ் ஸ்டாண்டில் நான் பஸ்ஸுக்கு போகிறதுக்காக நிற்கிறேன். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தன், ஒரு 25 வயசு இருக்கும், ஒரு இளைஞன், சிகரெட்டு குடிச்சிட்டு இருந்தான். எனக்கு வருத்தமாக இருந்தது, என்னடா ஒரு சின்ன பையனாக்குறான், இந்த மாதிரி சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு நிற்கிறானே அப்படின்ட்டு நான் அந்தாண்ட அவன் கிட்டவே போய், தம்பி
ஏப்பா சிகரெட்டு குடிக்கிற அப்படின்னு. எனக்கு வேண்டியதாக இருக்க குடிக்கிறேன். ஒரு சிகரெட் என்ன விலையா? ஒரு சிகரெட் என்ன விலைன்னு அவன் அப்போ சொன்னான் 2 ரூபான்னு. ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டு குடிப்பேன்? நான் ஒரு 20 குடிப்பேன். 20 தான், அதுக்கு மேலே குடிக்க மாட்டேன். அப்போ நீ ஒரு நாளைக்கு 40 ரூபாயே புகையா விடுற. 40 ரூபாயை புகையா விட்டுருக்க. எத்தனை வருஷமா அப்படி விடுற நீ அப்படின்னு? 15 வருஷமாக விடுறேன்னா. நான் ஒரு கணக்கெல்லாம் போட்டு படுபாவி பயில 3,20,000 ரூபாயை புகையா விட்டியடா அப்படின்னு கணக்கு போட்டு சொல்கிறேன். 3,20,000 ரூபாயை புகையா விட்டுட்டியடா, தெரியுதா உனக்கு அப்படின்னு. இதுக்கு அந்த பையன் என்னங்க செய்யணும்? வருத்தப்படலாம். ஐயா, இந்த மாதிரி நான் நினச்சே பார்க்கல, செஞ்சுட்டேன், இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படி ஏதாவது சொல்லணும். அவன் அதெல்லாம் சொல்லலை. அவன் என்கிட்ட கேட்டான், உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்கன்னா. எனக்கு அப்போ 80 வயசு. 80 வயசு ஆகுதுப்பான்னு. ஐயா, நீங்கள் சிகரெட்டு குடிப்பீங்களான்னு கேட்டான். இது வரைக்கும் நான் தொட்டது கூட இல்லைன்னு. அப்படின்னா இப்போ உங்கள் கையில் ஒரு 50-60 லட்சம் ரூபா இருக்கணுமே, இருக்குதான்னு கேட்குறேன். சார், இப்போ நான் போய் அவன்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. நானே 50 ரூபா கடன் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன். அவன் கேட்குறான், நீ இவ்வளவு நாள் நீ குடிக்கல இல்லை, நான் தான் குடித்த புகையா விட்டேன், நீ ஒன்றும் ஜெயிலி இல்லை, சும்மா தானே இருந்த, அது இப்போ உன்கிட்ட ஒரு 70-80 லட்ச ரூபா கையில் சேர்ந்துருக்கணும்ல, இருக்கா அப்படின்னா. நான் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ப்ப. அப்போ தான் நினச்சேன், நம்ம தப்பு. அவங்கிட்ட பணம் பற்றி பேசுனது தானே தப்பு. ரூபாயை புகையா விட்டியடான்னு கேட்டேன். டாக்டர் சொல்கிறது மாதிரி உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டேடான்னு சொல்லியிருந்தா அவனால் பதில் சொல்ல முடியாது. அப்போ தப்பு என் மேலே தவிர அவன் மேலே இல்லை. ஒரு பிள்ளை தான், அவன் சின்ன பையன்தான். எனக்கு ஒரு பாடத்தை புகட்டுறான், நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. நாம் வாழ்க்கையில் சில பிள்ளைகள்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கு. நான் வகுப்பில் பாடம் நடத்துகிற போது இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லுவேன். எல்லாம் நல்லா விவரமாக கேட்பானுங்க. அப்போ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன், கேட்பான். நான் ஒரு நாள் பாடம் நடத்துகிறேன். இந்த தசாவதாரத்தில் அது ஒரு கதை. இரண்யாட்சன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணுறான், பூமியை பாயா சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டான். அப்புறம் திருமால் போய் அதை மீட்டுக்கிட்டு வந்தார்னு தசாவதாரத்தில் அது ஒரு கதைங்க. அது திருவிக்கா கட்டுரையில் அது எழுதியிருக்காரு. அதை நான் பாடமாக நடத்துகிறேன். இந்த கதையெல்லாம் சொன்னேன். ஒரு பையன், திருவாரூர் பையன்ல, திருவாரூர் எப்படியாப்பட்ட ஊர்னு உங்களுக்கு தெரியும் என்ன. அதில் ஒரு பையன் என்ன பண்ண, பொதுவாக பயல்வோ கேள்வி கேட்க மாட்டான். வீட்டில் அப்பா கேள்வி இந்த கேள்வியை கேள்டான்னு சொல்லி அனுப்புவார். அதுதான் வந்து இவன் கேட்பான். அவன் என்கிட்ட கேட்குறான், ஏன் சார் ஒரு சந்தேகம் இல்லைன்னா. என்னடா தம்பி கேளு அப்படின்னு. பூமியை பூரா தான் பாயா சுருட்டிவிட்டா இருக்கிறீங்கல்ல. ஆமாம், எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாருன்னு. இந்த துணியை சுருட்டணும்னா கீழே நின்றுக்கிட்டு தானே சுருட்டணும். அதுலேயே நின்றுக்கிட்டு அதை சுருட்ட முடியுமா? இப்போ அவன் பூமியையே சுருட்டி விட்டாங்க இருக்க, எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினான். இப்போ இதுக்கு பதில் யாராச்சும் சொல்ல முடியுமா? எவராலையும் சொல்ல, இந்த கதையை எதுனாலே சொல்ல முடியாது. அவன் ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக கதையை சொன்னான். நமக்கு அது தெரியல. இப்போ எனக்கு தெரியலன்னு சொல்லலாம். தெரியலன்னு சொன்னால் அந்த பையன் சும்மா இருக்க மாட்டான். இதெல்லாம் தெரியாமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேம்மா. பார்த்தேன் இவனை மடக்குவோண்டா அப்படின்னுட்டு நேற்று ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டியோ
மாட்டிக்குவான்ல நம்மகிட்ட. இல்லை சார், பெஞ்சு மேலே ஏடா நாயே. இப்போ நான் நமக்கு வீக்காக போச்சுன்னு இப்போ அவனை நம்ம மிகச்சு ஏடா பெஞ்சு மேலே சார். அவன் பெஞ்சு மேலே ஏறினான் நான் சொன்னதுக்காக. ஆனால் பக்கத்தில் உள்ள பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே ஏறினான். நம்ம தலைவிதியை பற்றியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. வாத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் பெஞ்சில் நம்ம தான் ஏற வேண்டியதாக இருக்கு. சொல்கிறான். இப்போ இதை விட எனக்கு அடி வேற என்ன வேணும்? இதை விட பெரிய அடி வேற ஏதாவது வேணுமா? யோசனை பண்ணி பாருங்க. பிள்ளைகள் இருக்கிறது இருக்க அது மாதிரி இருக்கான். அவன் அறிவு கூர்மையோடு இருக்கான். என்னன்னா நாம் நினைக்கிறபடியே போகிற வழியில் போகல அவன். இப்போ நம்ம அவனுக்கு வழிகாட்டினா போதும். ஏதாவது ஒன்று செய், சும்மா இருந்து சோம்பேறிங்கிற பேரை வாங்கிடாதே அப்படின்னு சொன்னான். ஒரு சின்ன கதை இருக்குங்க. நாரதர் சொல்கிறாரு, இன்னொரு 12 வருஷத்துக்கு மழை பெய்யாதுங்கிற. இன்னொரு 12 வருஷத்துக்கு மழையே பெய்யாது, பூமியில் பெரிய பஞ்சம் வரும் அப்படி இப்படின்னு நாரதர் சொல்கிறார். புராணப்படி மழை எப்போ பெய்யும்னா, திருமால் சங்கு எடுத்து வச்சு ஊதுவார், பெருமாள் ஊதுவார், சங்கு ஊதுனா தான் மழை பெய்யும். இவர் சங்கு ஊதுறத 12 வருஷத்துக்கு நிறுத்திடுவார், மழை வராது அப்படின்னு இவர் சொல்கிறார். அவன் ஒன்றும் பயந்துட்டான். 12 வருஷத்துக்கு மழை வராதுன்னா இப்போ நம்ம பாடுபட்டு என்ன பண்ண போகிறோம்? அவன் ஒன்று உழவு தொழில் செய்கிறது கொள்வது எல்லாத்தையும் நிறுத்திவிட்டான். ஆனால் ஒரே ஒரு ஆள் உழுதுகிட்டே இருக்கிறான். வெயில் எரிக்குது, இந்த வெயிலில் உழுதுகிட்டே இருக்கிறான். இப்போ நாரதர் வர்றாரு. ஏய், மழையே வராதுன்னு சொல்லியாச்சு, அப்புறம் உழுதுகிட்டு இருக்கிறியே ஏன் அப்படின்னா, சார் மழை வருது வரல அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் நான் உழவு தொழிலை மறந்துட்டேன்னா அப்புறம் எனக்கு உழுவுறதுக்கு வராது. நீ மழை 12 வருஷம் கழிச்சு பெய்யுதில்லை, அப்போ நான் உழணும்னா தொடர்ந்து உழுதுகிட்டு இருக்கணும். உழுவுறதே மறந்து போய்டும் அப்புறம் அப்படின்ட்டு அவன் உழுதுகிட்டே இருக்கிறான். நாரதருக்கு பதில் சொல்லாமல் இது காதில் உழுவுது பெருமாளுக்கு. அப்போ நம்ம 12 வருஷம் ஊதாமல் இருந்தால் நமக்கு ஊதுறதே மறந்துடுமேடா அப்படின்ட்டு புஷ்ஷுன்னு ஊர்னாலே மழை வந்துட்டு எல்லோரும் நல்லா இருக்கு. அவன் உழுத வீணாக போகல. அதாவது என்ன சொல்கிறான், உழைச்சிக்கிட்டு சும்மா இருக்காத. சும்மா இருப்பதை விட மோசம் வேறு எதுவும் இல்லை. வாளாய் இருப்பது மகா பாவம்னு சொன்னான். ஆகையினால இப்படியெல்லாம் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி உழைக்கிற போது அதுக்கு தான் ஒன்று வேடிக்கையாக சொல்கிறது. ஒரு இன்ஸ்பெக்டரு ரொம்ப நல்லா ராமாயணம் தெரிஞ்சு வச்சுருந்தார். ராமாயணம் அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு தெரியணும்னா எனக்கும் தெரியணும்னு அர்த்தமா? எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. அவர் என்ன நினச்சிக்குவார், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சின்ன பயல்கிட்ட போய் கேட்டால் அவனுக்கு என்னங்க தெரியும்? நான் ஒரு தடவை போனேன் சார், ராமாயணம் பேசுகிறதுக்காக போகிறேன். ஒரு 4 பயல் இங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறான், மண்ணை தூக்கி ஒருத்த மேலே ஒருத்த ஊட்டி விளையாடுறான். என் மேலேயும் அந்த மண் உழுவுது. என் மேலே போடணுன்னு போடல அவனுவா, அவங்க விளையாடுறானோ நம்ம மேலே உழுவுது. அந்தாண்ட பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, யாரும் அதை பற்றி கேட்கல. நம்ம பிள்ளைவ நல்லா விளையாடட்டுன்ட்டு அவங்க விட்டுட்டு பேசாமல் உட்காந்துருக்காங்க. நான் என்ன பண்ணேன், ராமாயணம் பேச போகிற இடத்துக்கெல்லாம் அனுமார் வருவார் கேட்பார்னு சொல்லுவாங்க. ஒரு அனுமார் தான் வருவார்னு நினச்சா இங்கே 7-8 அனுமார் வந்திருக்கு அப்படின்னு சும்மா ஒரு விளையாட்டாக சொன்னேன். அதில் ஒரு பையன் சொன்னால், கேட்கத்தான் வருவார்னு நினச்சிட்டு இருக்காதிங்க, சொல்கிறதுக்கும் வருவாருன்னு. நான் அவனை சொன்னால் அவன் என்ன சொல்கிறான்,
எந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வரும். சில நேரங்களில் நம்மளை சில பேர் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே திகைக்கிற மாதிரி வச்சுருவாங்க. ஒருத்தன் என்கிட்ட கேட்குறான், சார் அன்றைக்கி அனுமாரை பற்றி நிறையா பேசுனீங்களே சார். நான் ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம் சார், ரொம்ப நாளாக. சொல்லுடா, என்ன சந்தேகம்? இந்த அனுமார் ஏன் சார் கல்யாணமே பண்ணிக்கல, பிரம்மச்சாரியாக இருந்தார், ஏன்டா அது உனக்கு என்ன, அதை பற்றி கவலை இல்லை, நீ ஏதாவது பொண்ணுக்குன்னு வச்சுருக்கியா அவருக்காக? இல்லை சார், அவர் பிரம்மச்சாரியாக இருந்தாருங்கிறாங்களே. ஆமாம், அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரிப்பா, அதனால தான் அவருக்கு 8 வகையான ஆற்றல் வந்தது, அட்டமா சித்தியும் அவருக்கு கிடைச்சிது அப்படின்னு நான் பெருமையாக சொல்கிறேன். அவன் சொல்கிறான், அவர் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார்? இவனுக்கு யோசனையே அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார். இப்போ நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுங்க? ஏதாவது சொல்லி அவன் சொல்லலைன்னா உடம்பு அப்போ ஒரு அளவும் தெரியாது அவனுக்கு அப்படிமா. இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த இல்லைப்பா, அனுமார் ராமர் லட்சுமணன் 2 பேரும் வந்தாங்க. அவங்க 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்தார். அழைச்சிக்கிட்டு வந்தால் சுக்ரீவன் இருந்தான். சுக்ரீவன்கிட்ட கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார், ராமரையும் சுக்ரீவனையும். அப்போ சுக்ரீவன் சொன்னான், ஐயா, என் பொண்டாட்டியை எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான், நீங்கள் கொஞ்சம் அதை திரும்ப கொண்டாந்து ஒப்படைக்கணும், எனக்கு அந்த உதவியை செய்யுங்கன்னு ராமர்கிட்ட சுக்ரீவன் கேட்டான். ராமர் சொன்னார், என் பொண்டாட்டியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், அது நீ உதவணும்னு உன்கிட்ட கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன். இதை அனுமார் கேட்டுக்கிட்டே இருந்தாரா? அப்போது கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் போல. கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு. இதை எதுக்குடா கல்யாணம் பண்ணுவானே, எவனாவது தூக்கிட்டு போவானே, அது இன்னும் ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானேன்ட்டு தான் அனுமார் கல்யாணம் பண்ணிக்காமலே இருட்டார். அதுக்கு அவன் சொன்னான், இந்த மாதிரி இது வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டேன் சார், ஒருத்தர் கூட சரியான பதில் சொல்ல சார். எனக்கு என்ன விட்டா போறேன்டாப்பா அப்படின்ட்டு அவன் இதுதான் சரியான பதில். நான் வேறு ஏதாவது சொல்லி ஆகணுமே, தப்பிக்கணுமேங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அவன் அப்படி சொல்கிறான். அதுமாரி அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அவருக்கு ராமாயணத்து மேலே பிரியம். ஒவ்வொரு அந்த இடுக்கெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு வச்சுருப்பார். பள்ளிக்கூடத்துலலாம் போய் அவர் தான் சோதனை பண்ணுறவர். போனார், ஒரு கிராமத்தில் ஒரு பையன் 4ஆம் கிளாஸுக்கு போனார். தம்பி எந்திரா நினச்சான், ஜனகனுடைய வில்லை எவன்டா உடைச்சது அப்படின்னா, ஜனகனுடைய வில்லை உடைச்சது யார் அப்படின்னு கேட்குறார். அவன் ஜனகன்னு யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அதை பற்றியே தெரியாது. இவருக்கு ராமாயணம் நல்லா தெரியும். ஜனகன் வில்லை எவன்டா உடைச்சதுன்னா ராமர்னு சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு இவன் கேட்குறான். இந்த ஆள் அவன் ஏஞ்சான், சார் நான் உடைக்கல சார், நான் இல்லை சார் அப்படின்னா. இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், வாத்தியாரை பார்த்து, என்னையா பையன் இப்படி சொல்கிறான், ஜனகன் வில்லை உடைச்சது யாருங்கிறான், எனக்கு நான் இல்லைங்கிறான் அப்படின்னா. அதுக்கு அந்த வாத்தியார் சொன்னார், சார் அவன் நல்ல பையன் சார், அப்படிலாம் உடைக்க மாட்டாங்க. ஏன் சார் அவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னான்? இப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தார், ஆஹா பையன்தான் இப்படி இருக்கான்னா வாத்தியார் ரொம்ப மோசமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய், சார் உங்கள் கிளாஸ் 4ஆம் கிளாஸுக்கு போனேன் சார், இந்த பையலை கேட்குறேன், நான் இல்லைங்கிறான், வாத்தியாரை கேட்டால் அவன் அப்படிலாம் செய்கிறவன் இல்லை சார், நல்ல பிள்ளை உடைக்க மாட்டான்னு சொல்கிறார், உங்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் இப்படிலாம் இருக்குது சார்னு. அதுக்கு ஹெட்மாஸ்டர் சொன்னார், சார் ஹெட்மாஸ்டருக்கும் அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாளாக வாங்கல், அது இதில் வச்சு ஒரு வேலை முடிச்சிருவோன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அது என்ன சார், ஒரு பையன் உடைச்சி விட்டு இல்லைங்கிறான், வாத்தியாரும் அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு பேசுகிறார,
நீங்கள் அதை ரிப்போர்ட் எழுதுங்க சார், அது எவன் தான் உடைச்சான்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு பார்த்தாரு. பையன் தான் இப்போ இருக்கான்னா, வாத்தியார் இப்படி இருக்கிறாரு, ஹெட் மாஸ்டர் அதை விட மூத்தமாகிறாரு. இந்த பள்ளிக்கூடத்தையே ஒழிச்சு பண்ணுண்டா என்னமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க மேல் அதிகாரிகிட்ட போயிட்டார், டிஇஓ கிட்ட, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டார். போய் உட்காந்தவொடனே வேர்த்து ஊற்றுது வெயில்ல. அவர் கேட்டார், யோ எங்கேயா அந்த வெயிலில் கிளம்பி வந்திருக்கிற, வேர்த்து ஊற்றுது, என்ன விஷயம் அப்படின்னார். ஒன்றும் இல்லை சார், இந்த கிராமத்துக்கு போனேன் சார், இந்த பயலை கேட்டேன், ஜனகம் இல்லை உடைச்சது யாருன்னு சின்ன கேள்வி சார், அதை கேட்டேன், அதுக்கு அந்த பையன் வந்து நான் இல்லைங்கிறான் சார். வாத்தியார் சொன்னால் அவன் நல்ல பையன் உடைக்க மாட்டாங்கிறாரு, ஹெட்மாஸ்டர் சொன்னால் எழுதி வைங்க விசாரிக்கிறேங்கிறாரு, என்ன சார் பள்ளிக்கூடம்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு. டிஓ சொன்னார், யோ உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சியா, அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடைச்சான்னு ஏதாவது ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற. இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏதோ கை தவறி சின்ன பயலுவை போட்டு உடைச்சிருப்பான், சரதான்னு போவியா, இதை ஒரு பெருசாக புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டுட்டு போயா அப்படின்னா. அட பாவி, டிஓ கதையும் இப்படி தான் இருக்கா அப்படின்ட்டு இதுக்கு பிறகு பள்ளி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அவருக்கு மனசு வரல. நேராக வந்தார் வீட்டில். போய் மத்தியானமே வீட்டுக்கு வந்தோடனே அந்த அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு, என்னங்க ஆஃபீஸ்லேருந்து அதுக்குள்ளே வந்துட்டீங்க, அடி ஆண்டி கேட்குற மாரி போனேன், பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாரு, ஹெட்மாஸ்டர் இப்படி சொல்கிறாரு, டிஓ பார்த்தா அந்த ஆள் இப்படி சொல்கிறாரு, என்னங்க இது கூட வாங்க தெரியலன்னுது அந்த அம்மா. உனக்கு தெரியுமான்னார். என்னங்க எனக்கு தெரியாதா, ஜனகனுடைய வில்லை நம்ம பக்கிசாமி செட்டியார் தானே உடைச்சாருன்னா. அது யாருடா பக்கிரசாமி செட்டியார்னு பார்த்தா, அந்த ஊரில் ராமர் வேஷம் போட்டு நடித்தவர் பக்கிரசாமி செட்டியார். அந்த அம்மா ராமரை மறந்துட்டு பக்கிரசாமி செட்டியாரை நினச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியலங்கிறதுனால இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு முடிவு பண்ண விடாது. அவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. உலகத்தில் ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியர்னார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னார். ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியர். ஒன்றில் பெரியவனாக இருப்பான், இன்னொன்றில் சின்னவனாக இருப்பான். அப்போ எப்போ பார்த்தாலும் நாம் ஏதாவது தெரிந்து கொண்டு இருப்பது தான் முக்கியமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே சில பேருக்கு ரிட்டையர் ஆன பிறகு வயசும் கூடும். ஆனால் ரிட்டையர் ஆன பிறகு எங்கள் பேராசிரியர் ஞானசம்பந்தம் வயறு குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி ஒரு இளமையாக என்றைக்குமே. காரணம் என்ன தெரியுமா, அவர் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருப்பார். அதனால தான் ஒரு வெற்றி பெற்ற நிறுவனரை பார்த்து ஒருவர் கேட்டார், நீங்கள் வெற்றி பெறுவதனால்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். தவறு, நான் மகிழ்ச்சியாக இருப்பதனால் தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்படி பழகுகிறவரிடத்திலெல்லாம் இனிமையாக பழகி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதிலே தனக்கென்று ஒரு பாதையை தனித்து வைத்திருக்கக்கூடிய பெருமைக்குரியவர். இந்த அவருடைய தலைமையில் பட்டிமன்றத்தில் பேசுவதற்கு நிறைய அருமை நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லாரையுமே சொல்லணும்னா எனக்கு நேரம் ரொம்ப குறைஞ்சிரும். அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு ஒரு 30 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா பட்டிமன்றம் மாதிரி எடுத்துகிட்டு இருக்குது. இன்னும் கூட நான் ஒன்று கேட்டேன், நடுவரை பார்த்து, நான் தனியாக பேசுறதை விட பட்டிமன்றத்தில் ஒரு அணியில் பேசிட்டுமான்னு கூட கேட்டேன். ஏன்னா அது ஒரு மகிழ்ச்சியான பயணம். ஏன்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தலைமை தாங்கி மிகச்சிறப்பாக கொண்டு போகிறதுல மூத்த நடுவர்களாக இருக்கிறவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள். அதில் ஒரு பயணம் சுகமாக இருக்கும். பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்கள் தலைமையில் ஒரு சுகமான பயணமாக இருக்கும். சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்கள் தலைமையில் ஒரு சுகமான பயணம் இருக்கும். பட்டிமன்ற ராஜா சார் தலைமையில் பயணம் பண்ணுறது அது ஒரு தனி சுகமாக இருக்கும். ஏன்னா அத்தனை பேரிடத்திலும் நான் பழகுகிற காரணத்தினால சொல்கிறேன்.
இன்றைக்கு தமிழுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெகுமானங்கள் இவர்கள். அப்படிப்பட்ட அவருடைய தலைமையில் ஒரு நல்ல படிப்பாளிகளான்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடக்க இருக்குது. இப்போ எனக்கு எதுக்கு முன்னாடின்னா, அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் ஆளெல்லாம் சேர்த்து ஒன்றா கொடுக்கறதுக்கு தான் என்னை முதல்ல கூப்பிட்ருக்குறாங்க. அன்பானவர்களே, எனக்கு சிரிப்பும் சிந்தனையும் கொடுத்துருக்குறாங்க. நான் பல தலைப்புகள் கொடுத்துருந்தேன். புத்தகம் மனிதனை புதுப்பிக்கும்னு ஒரு தலைப்பு எனக்கு ரொம்ப பிடித்தமான தலைப்பாக கொடுத்துருந்தேன். ஆனாலும் புதுப்பிக்கிற மனிதன் எப்படி இருப்பான்றதுனால சிரிப்பும் சிந்தனையும்னு பேசுங்கன்னார். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம், விழுப்புரத்தில் ஆட்சி கொண்டிருந்த மிகப்பெரிய பெருமைக்குரியவர் திருக்குறளார் ஐயா முனுசாமி அவர்கள் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மூத்த தமிழறிஞராக வலம் வந்தவர். இன்னும் சொல்லப்போனால் நகைச்சுவை மூலமாகவே கொண்டு போய் திருக்குறளை ஏழையின் வீட்டிலே கொண்டு போய் சேர்த்த பெருமை அவருக்கு தான் சாரும். அவருடைய கையை பிடித்துத்தான் முதல் நான் மேடைக்கே வந்தேன். பிற்காலத்தில் பல அறிஞர்கள், ஔவை நடராஜன் ஐயா அவர்கள், நம்முடைய பேராசிரியர் கண சிர்சபேசன் அவர்கள் என்றெல்லாம் பல அறிஞர்கள் மத்தியிலே தலைமையிலே பேசுவதற்குரிய மிகப்பெரிய வாய்ப்பினை பெற்ற நிறைய நிகழ்வுகள் உண்டு. எங்கள் ஐயா திருக்குறளார் தான் சொல்லுவார், ஒரு சபையில் நகைச்சுவை என்பது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, 10 படி நெல்லை அளந்து ஒரு பையில் போடுறான்னா பை ஃபுல்லாகிடும், முழுமையாயிடும். மேலும் 2 படி போடணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான், அந்த பையை 2 பக்கமும் பிடிச்சிக்கிட்டு ஒரு குலுக்குவான். அப்படி குலுக்கிட்டால் கொஞ்சம் இடம் கிடைக்கும், அந்த இடத்துல மறுபடியும் 2 படி போடலாம். அது மாதிரி ஒரு சபையில் சில கருத்துக்களை விதையாக்குகிற போது அவர்களை கேட்டு மகிழ்வதற்கு, இன்னும் பல கொள்முதலை செய்து கொள்வதற்கு அவர்களை சிரிக்க வைப்பது தான், அந்த குலுங்க வைப்புகிற பைக்கு நம்ம செய்கிற செயல்பாடு தான் அதற்கும் என்று அதை அழகாக எடுத்து சொல்லுவார் திருக்குறளார் அவர்கள். அவரே ஒரு பெரிய நகைச்சுவையாளர், சாதாரணமானவர் இல்லை. ஐநாவரத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் அவர் தான் நடுவராக இருக்கிறார். நான் அப்போ 3வது பேச்சாளர். எனக்கு என்ன வேலை தெரியுமா, அவருக்கு வெந்நீர் ஊற்றி போய் கொடுப்பான். அப்போ எனக்கு அதுதான் வேலை, தலையாய தொண்டு. அப்பப்போ கொடுப்பாரு. என்னை எப்படி கூப்பிடுவார்னா, புல்லாண்டான் தான் கூப்பிடுவார். அந்த விழுப்புரம் சவுத்தார்காட் டிஸ்ட்ரிக்ட் பாஷையில் கூப்பிடுவார். அந்த வெந்நீரை கொண்டு போய் கையில் கொடுப்பேன். அவர் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய வயது முதுமையின் காரணமாக அந்த கூட்டத்தில் முதல்ல முன்னுரையில் ஒரு நகைச்சுவை சொல்லிட்டு என்ன பண்ணார், நாங்கள்லாம் பேசி முடித்த பிறகு முடிவுரையிலையும் அதே நகைச்சுவையை ரிப்பீட் பண்ணார், திரும்ப சொன்னார். நான் என்ன பண்ண ஆரம்பிக்கும் போதே காது பக்கமாக போய், ஐயா இது முதல்லையே சொல்லிட்டீங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த மைக்கை அப்படி தள்ளிட்டு, சும்மா கடை அப்போ வராதவன் இப்போ எவ்வளோ பேர் வந்திருப்பான் பாருன்னார். அதே மாதிரி தான் அந்த இடத்துல அத்தனை பேரும் சிரித்தாங்க, அத்தனை பேரும் அதிகமாகவே சிரித்தாங்க. அதனால் ஒரு பேச்சாளருக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான பாடத்தையும் நான் அவரிடத்தில் கற்றுக்கொண்டேன். அதே மாதிரி பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய, நானே ரசிக்கக்கூடிய, நான் நேசிக்கக்கூடிய மிகப்பெரிய நகைச்சுவையாளர் தான் எங்கள் பட்டிமன்ற நடுவர் ஐயா ஞானசம்பந்தம் அவர்கள். ஏன்னா அவரை ரசிக்காமல் யாராலும் இருக்க முடியாது. அவரை ரசித்ததை நான் ஒன்று சொல்லிவிடுறேன். ஏன்னா அவர் ஒரு பேச்சாளர்களுக்கு, எங்களுக்கெல்லாம் பெரிய சவால் யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இப்போ எங்களது இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வருது. இப்போ நாம் அதில் எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர்ந்த பிற்பாடு என்னை பார்த்தாலே சில இடங்களில் சவப்பெட்டி வருதுன்றான். நிஜமாக, ஏன்னா சவப்பெட்டி ஜோக்கு ஒன்று சொல்லிவிட்டேன். அந்த சவப்பெட்டி ஜோக்கு உலகம் பூரா போய் 2வது ரவுண்டு வருது. பார்க்கும்போதே சொல்கிறான் சவப்பெட்டி வராதான்றான். அந்த மாதிரி சில இதெல்லாம் வரும்போது எங்களுக்கு பெரிய சவால் அது. அந்த காலத்தில் புலவர் கேரனோ, பேராசிரியர்கள் பெரும் நமச்சிவாயும் மற்ற பெரிய அறிஞர்கள் பேசுகிற காலத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை. ஒரு ஊரில் பேசுகிறத இன்னொரு ஊரில் அழகாக பேசலாம். இப்போ எங்களுக்கு அப்படி இல்லைங்க, மிகப்பெரிய நெருக்கடி. ஏன்னா திருப்பி ரெப்புடேஷனும் வரலாம், என் வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி தான் நம்ம நடுவரை ஒரு ஊரில், இதே சென்னையில் ஒரு இடத்துல பேசிட்டு இன்னொரு ஊரில் பக்கத்தில் மறுநாள் பேசியிருக்கார். அப்போ ஒருத்தன் சபையில் எழுந்து என்ன கேட்டிருக்கான், இது நேற்று அங்கேயே சொன்னீங்க சாருன்னு இருக்கான். உடனே நாங்களாக இருந்தால் விலை வெளுத்து போயிருப்போம். ஆனால் ஐயா என்ன தெரியுமா சொன்னார், உன்னை யார் இங்கே வர சொன்னதுன்னாரு. உண்மையிலே நான் சார் நினச்சி ரொம்ப ரசித்த ஜோக்கு இது. இதுதாங்க ஒரு நகைச்சுவையாளனுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு. அது
ஐயோ இப்படி கேட்டுட்டானே நம்ம நினச்சோன்னு வச்சுங்க, அச்சப்பட்டாலோ ஆச்சரியப்பட்டாலோ நாம் வளரவே முடியாது. ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு அச்சம் தடை, ஆச்சரியமும் தடை. இந்த ரெண்டையுமே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சார். இங்கே நிறைய ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்தான். இப்போ நான் பரவாயில்ல, என்னடா இவனை எப்படி சமாளிக்க போகிறோன்னு நினச்சேன். நான் ஆரம்பித்ததை அவன் எழுந்து போயிட்டான். ஆமாம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சில பேருங்க அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். சென்றிடுவீர் 8 திக்கும்னு போர்டில் எழுதுனா திரும்பி பார்க்குறேன், எவனையும் காணோம். ஒரே ஒரு பையன் உட்காந்துங்குது. பரவாயில்ல, நீயாவது உட்காந்துங்கிறேன். இல்லை சார், நன்றி கெட்ட பசங்க சொல்லாமல் போட்டான், நான் ஒருத்தன் சொல்லிட்டு போகலான்னு உட்காந்துங்கிறேன் நான். ஏன்னா குழந்தைகளை ரசிக்கணும் சார். இந்த நாட்டில் தான் குழந்தைகள் தின விழான்னு ஒன்று கொண்டாடுறான். எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது சார், உடன்பாடே இல்லை. குழந்தைகள் தினம் என்று ஒன்றை கொண்டாடாதீர்கள், குழந்தைகளை தினமும் கொண்டாடுங்கள். அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சுகமே. நம்ம நாட்டில் மாதிரி ஒரு பேர் வைக்கிறதும் அதெல்லாம் உலகத்திலே கண்டுபிடிக்க முடியாது சார். நீங்கள் கொலம்பஸுக்கு அதை கண்டுபிடிச்சான், இதை கண்டுபிடிச்சான், நியூட்டன் இதை கண்டுபிடிச்சான்னா, நம்மால் கண்டுபிடிக்கிற மாதிரி உலகத்தில் எவனாலும் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. பிப்ரவரி 14 என்னங்கய்யா? காதலர் தினம். தம்பியே சொல்கிறாரு. அவர் எத்தனை தடவை கேட்டிருப்பார் மைக்கு செட் வச்சு. காதலர் தினம். சரி, நவம்பர் 14 என்னங்க? சரி, பிப்ரவரி 14 நவம்பர் 14 நடுவில் சரியாக 10 மாதம். புரியுதா? அவன் எப்படி தெரிஞ்சு வச்சானா தெரியாமல் வச்சானா நமக்கே ஒரு குழப்பமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சிலதெல்லாம் நீங்கள் ரொம்ப மைண்டில் ஆராய்ச்சி பண்ணி பண்ணலாம். ஒரு மகிழ்ச்சியாக பயணம் பண்ணலாம் நாம்ளே. அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு அடுத்தவர்களுடைய குறைகளை விமர்சிப்பதை விட நிறைகளை பார்க்க பழகினால் வாழ்நாள் முழுவதும் மனம் நிறைந்த மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் நமக்கு. அதில் தான் நான் எப்பயுமே குறிக்கோளாக இருப்பேன். ஏன்னா சில இடங்களில் பாருங்கள், ஒரு நான் ஒன்று சொல்கிறதுங்க, சுகர் கூட வந்துடுத்துன்னு வச்சிங்களேன், சுகர் வந்தால் கவலைப்படாதீங்க, அது ஒரு பற்றாக்குறை தான். அது நோயே கிடையாது, நோயே கிடையாது சார். இப்போ சுகர் இல்லாத மனுஷனே கிடையாது. ஏன்னா வாக்கிங் போகும்போது கூட பாருங்கள், நிறைய பேர் பேசுவான், நல்லா கவனிங்களேன். உனக்கு என்ன பாயிண்ட்டுன்னு இவன் கேட்பான், அவன் இவனை கேட்பான் உனக்கு என்ன பாயிண்ட்டுன்னு. என்னடா பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸாடா விட்றீங்கன்னு நாம் நினைப்போம். அது இல்லை, உனக்கு எவ்வளோ சுகர்னு அவன் கேட்குறான், அவனுக்கு அவன் எவ்வளோன்னு கேட்குறான். ஒரு 10% குறைஞ்சி போச்சுறான்னாக்கா அதில் ஒரு சந்தோஷம் அவனுக்கு. 10% அவனுக்கு கூட்டிகிட்டு தான் இவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். 2 சுகர்காரங்க கல்யாண மண்டபத்தில் பாருங்கள் உட்காந்துட்டான்னா சுகரை பற்றி தான் பேசுவானே தவிர இந்த நாடு எந்த பாதையில் போனாலும் அவனுக்கு கவலையே கிடையாது. அந்த மாதிரி பேசுவாங்க. இன்னும் சொல்ல போனால் 2 சுகர், அதாவது ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்காரன்ட்டு பேசாமல் இருந்தாலே சுகர் ஏறவே ஏறாது. நிஜமாங்க, அனுபவ ரீதியில் சொல்கிறேன். நிறைய பேர் என்னை ஏற்றி விட்டு போடுவான். ஏன்னா வித்தியாசமான உலகம், வேடிக்கையான உலகம். கொரோனாவில் பார்த்தோமில்ல, கொரோனாவில் எவ்வளோ இருந்தது. நம்மெல்லாம் நிறைய பேருக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார், நிறைய பேர் அழுதான் சார் ஃபோன்லேயே. யாருமே எங்களை விசாரிக்கலை, நீ விசாரிக்கிறியா, ரொம்ப சந்தோஷம்னா. என்ன ஒருத்தன் விசாரிச்சான் தெரியுமா, இருக்கிறியான்னு கேட்டான் சார். இல்லை எவ்வளோ அதாவது நம்ம சில சமயத்தில் சில வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பதே பலவீனம். ரெண்டையுமே எல்லாமே நம்ம ஜாக்கிரதையாக பேசணும். அதனால தான் கடவுள் படைத்த அற்புதமான படைப்பில் மனிதனுக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய வரம், கொடை எது தெரியுமா? சிரித்து மகிழ்வது தான் சார் மிகப்பெரிய கொடை. வேறு எந்த ஜீவனுக்கும் அது கிடையாது சார், எந்த ஜீவனுக்கும் கிடையாது. நீங்கள் எதையுமே ரசிங்கன்றேன். ஏன்னா சிங்கப்பூரில் கூட நம்ம ஆளுங்க 3 பேர் போயிருக்கிறாங்க. போயிட்டு ரோடை கிராஸ் பண்ணி ஓடி இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் காரில் வந்தவர் நிறுத்திட்டு, எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்தீங்களான்னு கேட்டுக்கிறார். அந்த 3 பேரில் ஒருத்தன் கேட்டிருக்கிறான், எங்களை பார்க்கலை, பழகலை, பேசலை, எங்களை தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டுக்கிறான். எந்த இடத்துல ரோடை கிராஸ் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல பண்ணிங்கன்னா நீங்கள் நம்மளாக தான்டா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணேன்னா. ஏன்னா எதையுமே நம்ம துன்பமாகவும் துயரமாகவும் பார்க்க வேண்டாம் சார், எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக பாருங்கள். அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது, தேனாம்பேட்டை நீங்கள் காரில் பயணம் பண்ணுறீங்க, ட்ரெயினில் பயணம் பண்ணுறீங்க, எந்த இடத்துல பயணம் பண்ணாலும் அங்கே நடக்கிற நிகழ்வுகளை மகிழ்ச்சியாக பார்க்க பழகிவிட்டால் நமக்கு வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி கிடைத்து கொண்டே இருக்கும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு ஒரு அழகான பொன்மொழி இருக்குது. குறைகளை பார்க்க வேணாம் சார், நிறைகளை பார்க்க பழகிடுவேன். பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்வதற்குத்தான் இந்த சிரிப்பு என்பதே மிகுந்த பெரிய மருந்தாக அமையும். ஏன்னா தேனாம்பேட்டை சிக்னலில் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் புருஷோத்தமன், 8ஆம் கிளாஸ் படித்து 8th B செக்ஷனில் என்கிட்ட படித்த புள்ள தான் அங்கே இருப்பார். ஒரு தடவை டி நகர் போயிட்டு நான் அப்படி திரும்பி வரேன், சமீபத்தில் தான் வந்து அங்கே ஒரு விசேஷம் நடக்குது. ஒன்றும் இல்லை, ஒருத்தன் ஃபுல் பாட்டில் கையில் வச்சுன்னு காலி பாட்டில் ஃபுல்லாக தண்ணியை மொத்தமாக ஏற்றிட்டு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாமல் அளவுக்கு நிற்கிறான்.
எடுத்தடி வைக்க முடியாத டிராஃபிக்கே பிரச்சனையாக இருக்குது. அந்த கான்ஸ்டபிள் போய் கெஞ்சறாரு, யோ வாயா ரொம்ப வந்து அப்போ கூட வரமாட்டான்றான், நவர முடியல. அப்போ அவரே கேட்டார், ஏய்யா காசு கொடுத்து நீ தானே வாங்கின, அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் போய் உட்காந்து நிதானமாக சாப்பிட்ருக்கலாம்ல, எதுக்குடா ஃபுல்லாக ஏற்றிட்டு போக்குவரத்துக்கே தடையாக இருக்கிற அப்படின்னார். குடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சுன்னா. அப்படி என்னடா கட்டாயம்னார். பாட்டில் மூடி தொலைஞ்சு போச்சுன்னா. அதாவது மூடி தொலைஞ்சு போனதுனால தான் அவன் இது அப்படியே வச்சா அது கீழே ஊற்றிக்கும்னு மொத்தத்தையும் உள்ளே பாதுகாப்பாக ஊற்றிட்டான். இப்போ மூடி தொலைஞ்சு போனது நமக்கு சின்ன காரணம் சார், ஆனால் அவனுக்கு அது பெரிய காரணம். எப்பயுமே அவன் நிலையிலேருந்து நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணணுமே தவிர நம்ம நிலையிலேருந்து சிலதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நாங்களாம் ஆசிரியர் பணியில் இருந்தவர்கள், அவன் நிலைக்கு நாங்கள் மாறினா தான் அதை ரசிக்க முடியும். ஏன்னா பல பேப்பர்லாம் நாங்கள் பண்டல் பண்ணி வீட்டில் வச்சுக்கிறோம் சார், அருமையாக எழுதுவான். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரைங்கன்னு ஒருத்தன் எழுதிக்கிறான், அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதலாம். நான் ஃபுல் மார்க் போட்டேன் சார். இல்லைன்னா அந்த ஆளை ஒரு காட்டணுமா, நான் எங்கே போகிறது, இந்த நூற்றாண்டே ஆளே நமக்கு தெரியல, இவனே வேடிக்கை மனிதனாக இருக்கிறான், 18ஆம் நூற்றாண்டுக்கு நான் எங்கே போகிறது. அவன் ஃபேண்டாஸ்டிக்காக ஆன்சர் எழுதுவான் தெரியுமா உங்களுக்கு. சிமெண்ட்டை தயாரிக்க வேண்டிய மூலப்பொருளில் எழுதுன ஒருத்தன் எழுதிக்கிறான் சார், எந்தெந்த மூலப்பொருள்களை கொண்டு தயாரிக்கப்படும் அந்தந்த மூலப்பொருளால் தயாரிக்கப்படும். எனக்கு ஒன்றும் புரியல. இப்படிலாம் ரொம்ப சுத்திரமெல்லாம் நிறைய பேர் இருக்கிறான் சார், அது உள்ள பயங்கரமான ஆளுங்க. இன்னும் நம்ம வேடிக்கையான பிள்ளைங்க சார். எங்கள் கணக்கு டீச்சர் சாந்தகுமாரி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுன்னு ஒரு தடவை பேப்பரை தூக்கின்னு வந்தாங்க. பேப்பர் தூக்கின்னு வந்து, நீங்கள் செல்லம் கொடுத்து இந்த பசங்களை கெடுத்துட்டீங்க சார். இல்லைம்மா ரசிம்மா, குழந்தைதாம்மா ரசிக்கணும், அவன் எப்படி எழுதினாலும் பரவாயில்லம்மா, அதில் இருக்கிற உண்மையை பாருமா, அவன் இடத்துக்கு நீ வந்து பாருமா அப்படின்னுவேன். எங்கள் பேராசிரியர் ஐயா சம்பந்தம் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க இந்த ஆண்டு பசங்க படிக்கிற 12th தமிழ் பாட புத்தகத்தையே தயாரித்தவங்க. அவங்க பெரிய நூலாசிரியர். அவங்க எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. ஐயாவுக்கு தெரியும், பல ஆண்டுகள் வகுப்பறையிலே மேல்நிலை மாணவர்களை சந்தித்து அவர் வந்து மிக அற்புதமாக வழி நடத்தியவர். அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் முழுமையும் பல பணிகளிலே, பல பொறுப்புகளிலே, பல அரசு பணிகளில் இருக்கிறார்கள். அது பெரிய சிறப்பு இல்லையா? அவங்களுக்கெல்லாம் தெரியும். நாங்கள்லாம் வந்து தண்டிக்கவே மாட்டோம், அவனை வந்து கண்டிக்கவும் மாட்டோம். ஆனால் அவனிடத்தில் ஒரு அன்பு செலுத்தி அதை நம்ம ரசனையாக்குவோம். அந்த அம்மா என்ன கொண்டாந்தாங்க, பேப்பரை கொண்டு வந்து 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோடை 20 நாளில் போடுறாங்க, அதே ரோடை 15 பேர் எத்தனை நாளில் போடுவாங்கன்னு காலமும் நேரமும் கணக்கு பற்றி கேட்டிருக்கிறாங்க. நம்மால் எழுதிக்கிறான், மேற்படி ஆள் சூப்பராக எழுதிக்கிறான். இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோடை மறுபடியும் எதுக்கு 20 பேர் போடணும்? அரசாங்கத்துக்கு வீண் செலவு அப்படின்னு எழுதிக்கிறான் சார். நான் சொன்ன ஃபுல் மார்க் போடுமா? இந்த சமுதாயத்தை எவ்வளோ கணக்கு பண்ணி வச்சுக்கிறான் அவன் கணக்கு தான்மா சரின்னு. அந்த அம்மா என்கிட்ட சண்டைக்கு வந்துடுது, இந்த மாதிரிலாம் உனக்கு எழுதுனான்னா நீங்கள் வந்து கோவப்பட மாட்டியான்னு. இதை விட பயங்கரமாக எழுதுகிறோம். எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லாவே தெரியுங்க, ஒரு ஆண் பிள்ளை எழுதுறதுக்கும் ஒரு பெண் பிள்ளை எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எந்த பெண் குழந்தையும் மனசாட்சிக்கு மாறாக, தர்மத்துக்கு மாறாக, அதர்மமாக எழுதவே எழுதாது சார். இன்றைக்கும் சொல்கிறேன், இன்னைய வரைக்கும் சொல்கிறேன், இந்த நாட்டில் இன்னும் கொஞ்சம் தர்மம் இருக்குதுன்னா அது பெண்களால் தான் இருக்கிறது என்பதிலே நான் முழு நம்பிக்கை உடையவன். அது சகோதரியாக இருக்கலாம், தாரமாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அது யாராவது இருக்கலாம், பெண் வடிவத்தில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் தான் சார் ஒரு பெண் எழுதும், இல்லைன்னா எழுதவே எழுதாது, அப்படியே விட்டுடும். ஆனால் நம்மால் அப்படி இல்லை சார். எந்த கேள்விக்கு தெரியலையோ அதுக்கு தான் சார் நிறைய பக்கம் எழுதுவான், அடி பூந்து விளையாடுவான் சார். கற்பனை சிறக வான மண்டல பறக்க விட்டுருவான். நான் அப்படி தான் கேட்டேன், இந்த பூகம்பம் எப்படி உருவாகும்னு ஒருத்தன் எழுதிக்கிறான். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார்னு எழுதிக்கிறான் சார். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகள் எல்லாம் போகும். என் கூட எதை அனுப்புகிறான் பார். எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு மனசு நொந்து அவனை கண்டிக்கவும் கூடாது, மன உளைச்சல் வர மாதிரி திட்டவும் கூடாது. நான் என்ன தான் பண்ணுறது? அவனுக்கு மனசு வேதனை வெளிப்படுத்தணும் இல்லையா? அவனை கிட்ட கூப்பிட்டு, ஏண்டா ராஜா அப்படி அதர்மமாக எழுதிக்கிறேடா, நல்லா இருக்க மாட்டேன், நியாயமா தர்மமான்னு ஓன்னு அழுதான் சார். ஒருத்தன் செஞ்ச தவறுக்கு அழுதான்னா அதை விட மன்னிப்பு உலகத்திலே கிடையாது. விட்றா ஏன் அழற, கவலைப்படாத விடு, நான் ஒன்றும் அதை பெருசாக்க மாட்டேன், விட்றான்னு. நான் அதுக்கு அழுவில், நீ படித்து பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. அதனால் அது நம்மக்கிட்டையும் சில குறை இருக்குது இல்லை. அதனால் வாழ்க்கையில் சிலதெல்லாம் கொஞ்சம் நெளிவு சுழியாக தான் போகணும் சார். எந்த இடத்துலையுமே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உருவாகிற 2 இடம், ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறை 10 மாத பந்தம், வகுப்பறை 16 ஆண்டுகள் பந்தம். கருவறை உறவுக்கு தருகிறது, வகுப்பறை உலகுக்கு தருகிறது.
அந்த பிள்ளைகளை உருவாக்குகிற பணியில் கடவுள் நம்மையும் ஆட்படுத்தி இருக்கிறான்னா அது மிகப்பெரிய வாய்ப்புங்க. யாராவது ஆசிரியர்கள் இருந்தால் உண்மையிலே சந்தோஷப்படுங்க. ஏன்னா இந்த பிறவியிலே ஆசிரியர் பணி தான் முதல் பணின்னு நான் கருதுறேன். சங்கடங்கள் 1000 வரலாம் சார், 1000 பிரச்சனைகள் வரான். பிரச்சனைகள் இல்லாது எங்கே இருக்குதுங்க? எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குதுங்க. அதனால் நம்ம ரசிக்கணும் சார், எல்லா இடங்களையும் ரசனையாக்குங்க. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயிரம் இடைப்பட குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடையடிசல் மெய்பட விதர்த்தும் மயக்கூறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழு நாளேன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் சார். குழந்தைகளை ரசிக்கணும். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே படம் பிடிச்சு காட்டிருக்கிறார். குழலிநிதி யாழிநிதி என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவன். குழந்தைகிட்ட நம்ம பேசுகிறதுக்கே இப்போ நேரம் இல்லையே சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது. பேசுகிறதுக்கே நேரம் இல்லை சார். ஏன்னா நம்ம வளர்ப்பும் சரியில்லை. வளர்ப்பு எப்படி இருந்தால் அப்படி தானே வாழ்க்கை அமையும். அந்த காலத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தாலே அந்த படத்தில் வர பேரெல்லாம் வீட்டில் பிள்ளைகளுக்கு வைப்பாங்க. சந்திரசேகரன், ஞானசேகரன் அப்படின்ற பேரெல்லாம் இந்த மண்ணில் வச்சுருந்தான் சார். இப்போ அப்படிலாம் யாரும் பேரே வைக்கிறதில்ல. என்ன பேர் வைக்கிறான்னு 10 தடவை கேட்க வேண்டியதாக இருக்குது. அது வாயில் நுழைய மாட்டேங்குது நமக்கு. அந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறான். அன்றைக்கி ஒரு வீட்டில் பையனை உட்காந்துங்கிற ஒரு பையனை கூப்பிட்டு அவர் அப்பா சொல்கிறார், ஃப்ரெண்டு சொல்கிறாரு, புலவர் வந்துக்கிறாரா கொஞ்சம் வெந்நீர் வாங்கிட்டு வாடான்னு. அவன் தாவி தாவி போனான் சார். தாவி போனான். பூமியில் நடக்கலாமே. பையனுக்கு என்ன பேர்? என்ன ஜம்புலிங்கம்னா. பரவாயில்ல, நீ சரியாக தாண்டா வச்சுக்கிற. அவன் ஜம்ப் பண்ணி போகிறான். ஏன்டா? அப்போ தான் நான் நினச்சிக்கிறேன், ஏன் இப்படி போகிறான், நடந்தே போக மாட்டேன்றானேன்னு. அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் நான் வளர்ந்த காலத்தெல்லாம் தூளியில் போட்டு அப்படி யாரோன்னா அப்படி இழுத்து விட்டு வளர்த்தாங்க. இட வசதி இருந்தது. அசைஞ்சு வளர்ந்தோம். இறங்கி விட்டாலும் அசைஞ்சு போகிறோம். அவன் அப்படி இல்லை, இட வசதி இல்லை, ஸ்ப்ரிங் தொட்டியில் தான் போட்டு வளர்த்தோம். அது எகிரி குச்சே வளர்ந்ததுனால இறக்கி விட்டாலும் அப்படி தான் போகுது. நான் என்ன பண்ணுவேன்னா அவன் சொன்ன விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நாம் எப்படி உருவாக்குறோம் சார், நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமா நாம் அதுவாகவே மாறுவோம். இதுதான் உபனிஷதத்தினுடைய முக்கியமான சாரம். அதனால தான் நம்ம எண்ணங்கள் நல்லதாக இருக்கணும். எண்ணிய முடிதல் வேண்டும்னா பாரதி. அடுத்த வரி பாருங்கள், நல்லவே எண்ணல் வேண்டும். எல்லாமே நல்லதாக எண்ணுவோமே. ஏன்னா பேராசிரியர் கணேஷ் சிற்சபேசன் ஐயா அவர்களோடு நாங்கள்லாம் பழகிருக்குங்க 10 ஆண்டுகள். ஐயாவும் அவருக்கு பேராசிரியராக இருந்தவர். அவங்க தமிழறிஞர் சாலமன் பாப்பையாவுக்கு ஆசிரியர். அவர் சாதாரணமான மனிதர், இங்கே சரித்திரபட்ச மனிதன். ஐயாவோடலாம் நாங்கள் ஒரு தடவை பயணம் பண்ணோம். தென்கட்சி சுவாமிநாதனோட 10 ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்கிறேன். அது மாதிரிலாம் அவங்க கூட பழக தாங்க இந்த பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை அந்த மகான்கள் தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சாதாரணமானதில்லை. ஒரு ஒத்தாண்டேஸ்வரர் கோயில் தாண்டி இந்த திருமேசை தாண்டி அம்மன் கோயிலில் பேசுகிறதுக்கு ஆடி மாதம் நான் பேராசிரியர் கணேஷ் சிற்சபேசன் அவருடைய கூட காரில் வரும். காரில் நான் அவரும் பின்னாடி உட்காந்துக்கிறேன். டிரைவர் ஓட்டின்னு வராரு காரை. மண் ரோடு அப்போல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மண் ரோடு, சின்ன ரோடு, 20 அடி ரோடு. இந்த 20 அடி ரோடு ஒரு கார் நல்லா வளைக்க முடியாத இடத்துல ஸ்டேரிங் போட்டு வளைச்சாரு டிரைவரு. நல்லா கவனிச்சிங்க, டிரைவர் பேர் கோவிந்தன். அது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வேறு. கோவிந்தன் சொன்னாலே சங்கு சக்கரம் இருக்கும்ல. அதனால் என்ன பண்ணால் வளைச்ச வளைவில் ஷேரிங் கையில் வந்துடுது. எங்கள் ஐயா சும்மா இல்லை, கோவிந்தா கையில் என்னன்னாரு. ஆமாம், இது பேசி பழகிட்டவன். சக்கரம் சுவாமின்னா. உடனே எங்கள் ஐயா கேட்டார், சங்கு எங்கேன்னார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊதிடுவானுங்கண்ணா. அப்போ தான் அவர் சொன்னார், நாங்கள் உயிரை கையில் பிடிச்ச நாங்கள் வரோம். என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? இடுக்கண் வருங்கால் நகுகன்னு ஐயன் வள்ளுவன் சொன்னதை நினைவில் இல்லையான்னார். அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை, எதையுமே துன்பத்தை கூட இன்பமாக பார்க்கிற மனப்பக்குவம் எந்த மனிதனுக்கு வாய்க்கப் பெறுகிறதோ அவனால் தான் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வெளியிலே வருவதற்குரிய தீர்வு அவங்ககிட்டே கிடைக்கும். நீ தீர்ப்புக்குன்னு கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. தீர்வு வேறு, தீர்ப்பு வேறு. தீர்ப்பு தண்டனை பொறுத்தது, தீர்வு மனமாற்றத்தை பொறுத்தது. அந்த மனமாற்றத்தை தருகிற மிகப்பெரிய மகத்துவம் மன மகிழ்ச்சியில் தான் இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே சங்கடப்படுறோம் இல்லை, ஒத்த வரியில் இருக்குது சார் வாழ்க்கையினுடைய நகைச்சுவை. அன்றைக்கி ஹஸ்பண்டு சேரில் உட்காந்துங்கிறாரு. அந்த அம்மா அவங்களுடைய மனைவி சொல்லுது, ஏங்க நான் வெளியில் போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு. அதை விட எனக்கு என்னடி வேணும்னா முடிஞ்சு போச்சா? அங்கே உள்ள என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அந்த ஒரு வரியிலே முடிஞ்சு போச்சு. இதுதான் சார் லைஃப்பில். நீங்கள் பேச மறந்ததுனாலே பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. உண்மையா இல்லையாங்க? பேச மறந்துட்டோம் சார். நம்ம பேசினா என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஒவ்வொரு மனிதனுக்கும் மன அழுத்தம் தான் அவனுடைய மகிழ்ச்சிக்கு தடை என்றால் அந்த மன அழுத்தம் எதனால் வருதுன்னா பேசி பழகாததுனால் தான் அந்த மன அழுத்தமே வருது. ஃப்ரீயா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.